டாலியா செடி வாங்கினேன். டாலியா செடி வாங்கினாலே எப்போவுமே பிழைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எதுக்காக வரமாட்டேங்குது, வளர மாட்டேங்குது, வாங்கிட்டு வந்து நட்டும் கூடாதுன்னா டாலியா கிழங்கு வந்து அழுகி போயிடும். அதாவது ரொம்ப அழுகி போயிட்டு மெத்து மெத்துன்னு ஆகிட்டு அது போல் போயிடும். எதுக்குன்னா கார்டனில் ஏற்கனவே தண்ணி ஊற்றிருப்பாங்க பசுமையாக இருக்கிறதுக்கு. செடிங்களை பற்றி தெரியாதவங்க கூட செடி வளர்ப்பாங்க, விற்பாங்க, எல்லாமே செய்வாங்க. அவங்களுக்கு தெரியாமல் கூட தண்ணி ஊற்றலாம், நல்லா பசுமையாக இருக்கும்னு சொல்லிட்டு. இது கூட கண்டிப்பாக நடக்குது வெளியில், அதுக்கு சொல்கிறேன் நான். அதுக்கு தான் நம்ம கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்து அதாவது இது போல் டாலியா செடி வாங்கினீங்கன்னா ஏன் வரமாட்டேங்குதுன்னா தண்ணி அதிகமாக இருக்கும் பாட்டுக்குள்ளே. நீங்கள் வாங்கிட்டு வந்தவுடனே தண்ணியை ஊற்றக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அப்படியே விட்டுடணும். நான் வந்து 5 days வரைக்கும் தண்ணி ஊற்றலை. இந்த செடிக்கு தண்ணியை ஊற்றாமல் நல்லா வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இலையெல்லாம் சோகமாக இருக்குது. அந்த சமயத்தில் நான் இந்த கவர்ஸ்க்கெல்லாம் தண்ணி ஊற்றினேன். பாருங்கள், கவரில் தான் நான் வாங்கினது. லீஃப் எல்லாம் சோகமாக இருந்தது. அப்புறம் நான் தண்ணி ஊற்றினேன். அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. ஏன்னா டாலியா செடி வாங்கினா எப்போவுமே வரமாட்டேங்குதுன்னா நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இன்னொரு விஷயமும் இருக்குது, டாலியா செடி வளர்க்கணுன்னா அப்போ தான் உங்களுக்கு புது டாலியா பிழைக்கும். நீங்கள் வந்து புது டாலியா செடி வாங்கினீங்கன்னா எனக்கு டாலியாவே வரல அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து பழைய செடி வாங்கணும். அதாவது அவங்களுக்கு விற்றுட்டு நின்று போயிருக்கோம் பாருங்கள். அதாவது கொஞ்சம் செடி ஸ்டாப் ஆகிருக்கும் விற்காமல். அந்த செடிங்கெல்லாம் அவங்க தண்ணி ஊற்றிட்டு வச்சுருப்பாங்க. அப்போ பழைய செடி நின்று இருக்கிற செடி ரொம்ப நாள் ஆகிருக்கும் வாங்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த செடிங்கெல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்தால் கண்டிப்பாக பிழைக்கும். நம்ம கட்டிங்ஸ் கூட எடுத்துக்கலாம். நான் கட்டிங்ஸ் வச்சுருக்கிறேன், நம்ம மாடியில் தான் வச்சுருக்கிறேன். இது கொண்டு வரல. சின்ன தொட்டியில் கட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், கப் தொட்டியில். இலை மட்டும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்டு இருக்கிற போல் ஸ்டெம்மு மட்டும் நான் மண்ணுக்குள்ளே வச்சுருக்கிறேன் பதியத்துக்கு. இது போல் நீங்கள் பழைய செடி வாங்கிட்டு கொண்டு வந்து அந்த மண்ணெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நீங்கள் இது செடி மட்டும் நடணும். இல்லை தெரியும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த கவரில் இருக்கிற சாயில் வந்து நல்லா சீண்டு விட்டுடணும். இந்த சாயிலெல்லாம் நல்லா கொத்தி விடணும், லூஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் ஈரப்பதம்லாம் உள்ள காயும், ஆறிடும். காஞ்சி போனால் தான் மண் நல்லது. ரொம்ப சதன்னு சாய்க்குள்ளே கம்மு போல் தண்ணி ஊற்றிட்டு அப்படிலாம் இருந்ததுன்னா செடி வராது டாலியா. அதுக்கு சொல்கிறேன், நீங்கள் பழைய செடி வாங்கிட்டு கொண்டு வந்து வைக்கலாம். இல்லைன்னா இந்த மண்ணெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு அப்படியே செடியோட அந்த கிழங்கு இருக்கும், அதோடு நீங்கள் வேறு மண்ணில் நடலாம். மண் எப்படின்னா மண், மணல், கொக்கோபீட்டு அப்படி போடலாம். இல்லை மணல் மட்டுமே போட்டு கொஞ்சமாக மக்கின மாட்டு எரு, கவுமேனூர் வந்து கலந்துட்டு நட்டுடலாம். இல்லைன்னா கவுமேனூர் இல்லைன்னா வெர்மி கம்போஸ்ட்டு, மணல், செம்மண் நல்லா கலந்துட்டு நீங்கள் செடி நடலாம். இப்போது நான் டாலியா செடிக்கு சொன்ன மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டாலியா உங்கள்கிட்ட வாங்கின டாலியா செடி வந்து நல்லா வளரும். கொஞ்சம் கட்டிங்ஸ் பிளான்ட்லேருந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் சப்போஸ் கிழங்கெல்லாம் இருந்தது கட் பண்ணிவிட்டு கிளவைங்க, அப்போ தான் நல்லது. சப்போஸ் உங்களுக்கு இந்த பெரிய செடி போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த கட்டிங்ஸ் மூலயமா பிளான்ட் கிடைக்கும். தண்ணி மட்டும் புது செடிக்கு 5 days கழிச்சு ஊற்றணும் சொல்லியிருக்கிறேன். நிழல்லே தான் வச்சுருந்தேன், இந்த கவர்க்குள்ளே தான் வச்சுருந்தேன். நான் ரொம்ப இதுவாகக்கூடாதுன்றதுக்காக இப்படி வச்சுருந்தேன். நான் தெரிஞ்சுக்குங்க, நான் நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 days வரைக்கும் நான் இப்படி தான் வச்சுருந்தேன் பிளான்ட்டு. அதுக்கப்புறம் 5 days ஒரு 4 days கழிச்சு சோகமாக இருந்தது நள்ளிட்டு தண்ணி ஊற்றணும், அவ்வளோதான். இது போல் பராமரிச்சிங்கன்னா டாலியா பிளான்ட்டு நல்லா வளரும். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.